இந்த காட்டில் யாரும் வரமாட்டார்கள். ஏன் தெரியுமா? ஒரு காடு, ஒரு பயங்கர அரக்கி, யாரும் எதிர்க்க முடியாத சக்தி. தசரத மன்னனின் ஆசீர்வாதத்துடன் ராமனும் லக்ஷ்மணனும் முனிவர் விசுவாமித்திரருடன் காட்டிற்கு பயணம் செய்தார்கள். அவர்கள் சென்றது தண்டகா காடு. ஆபத்துகள் நிறைந்த இடம். தசரத மன்னனின் ஆசீர்வாதத்துடன் ராமன் மற்றும் லட்சுமணன் முனிவர் விசுவாமித்திரருடன் காட்டிற்கு சென்றார்கள். முனிவரே, என்ன செய்ய வேண்டும்? இங்கு தாடகை என்ற அரக்கி இருக்கிறாள். அவளை நீயே அழிக்க வேண்டும். அண்ணா, நாம் தயார். முதலாக ராமன் ஒரு பெண்ணை கொல்ல தயங்கினார். ஆனால் தன் தந்தையின் கட்டளையை நினைத்து விசுவாமித்திரரின் சொல்லை ஏற்றுக்கொண்டார். ஒரு பெண்ணை நான் எப்படி கொல்வேன்? அவள் தீயவள் ராமா. தர்மத்தை காப்பாற்ற வேண்டும். ராமன் தனது வில்லை இழுத்தார். அதன் சத்தம் காட்டில் முழங்கியது. அந்த சத்தம் கேட்டு தாடகை கோபமாக வந்தாள். அவள் ராமனை தாக்க முயன்றாள். கற்கள், பாறைகள் எரிந்தாள். ஆனால் ராமன் ஒரு சக்தி வாய்ந்த அம்பை எய்து தாடகையை வீழ்த்தினார். இது தர்மத்திற்காக. யார் என் காட்டில சத்தம் போட்டது? அண்ணா, கவனமாக இரு. நீங்கள் உயிரோடு போக முடியாது. அதர்மம் இங்கே முடியும். இது தர்மத்தின் அம்பு. விசுவாமித்திரர் ராமனின் வீரத்தை பார்த்து மிகவும் மகிழ்ந்தார். அவர் ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் தெய்வீக ஆயுதங்களையும் மந்திரங்களையும் கற்றுக் கொடுத்தார். பின்னர் அவர்கள் சித்தாசிரமம் என்ற இடத்துக்கு சென்றார்கள். அங்கு முனிவர்கள் யாகம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மாரீசன் மற்றும் சுபாகு என்ற அரக்கர்கள் அந்த யாகத்தை கெடுக்க வந்தார்கள். சிறந்த வீரன் நீ ராமா. அண்ணா, நீங்க ரொம்ப அசத்திட்டீங்க. இவை தெய்வீக ஆயுதங்கள். கவனமாக கற்றுக்கொள். நன்றி முனிவரே. ராமா, யாகத்தை காப்பாற்றுங்கள். படாதீர்கள். யாகத்தை கெடுப்போம். அண்ணா, அவர்கள் வந்துவிட்டார்கள். தர்மம் வெல்லும். நீங்கள் இருவரும் வாழ்க. இது உங்கள் வெற்றி. நல்லதை காப்பவர்களுக்கு எப்போதும் வெற்றிதான்.